Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவு வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி செஞ்சுருக்குறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாவு கொடுப்பாங்க. இந்த மாவு நிறைய பேர்த்துக்கு டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஆனால் இதில் சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதை நிறைய ரெசிபி மூலமாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். பொதுவாக இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை செய்யலாம், அதுக்கப்புறமா இதிலையே பார்த்திங்கன்னா ரொட்டி மாதிரி செய்யலாம், வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி அதுவும் பராத்தா மாதிரி செய்யலாம், அதுக்கப்புறம் கூழ் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய விதமான ரெசிபிஸ் நம்ம இந்த மாவில் செய்யலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரொட்டி செய்ய போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1/4 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, 1 கப் அளவுக்கு சத்து மாவு, 1/4 கப் துருவின தேங்காய். இப்போ நம்ம முதல்ல 1 கப் சத்து மாவு எடுத்துருக்குறோம் இல்லையா, அதை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் தண்ணி வெது வெதுப்பாக வச்சு அதில் மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையுங்க. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக ரொட்டி கிடைக்காது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது ரோஸ்டட் நட்ஸ் தான். ஸோ அதில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே சத்து மாவில் பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்கும், ஸோ கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்திக்கோங்க. வெல்லம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இதை நம்ம ரொம்ப அரைச்சோம்னா எண்ணெய் விடும், அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்ச பவுட்ரை ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட நம்ம துருவின தேங்காயை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்க போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு கையிலையே தான் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சமாக குழி பண்ணிவிட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த தேங்காய், நிலக்கடலை, வெல்லம், இதை சின்ன பாலாக பிடிச்சி அதை சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் ரஃப்பாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபில்லிங்ஸ் வெளியே வராத மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி ரஃப்பாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி சாஃப்டாக கையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் இது ஒட்டாது. ஒருவேளை நீங்கள் ஒட்டுதுன்னு ஃபீல் பண்ணால் லைட்டாக நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க மாவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க, அல்லது எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். பட் நெய்யில் செய்யும்போது இன்னுமே வாசனையும் சுவையும் அதிகரிக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த மாவை சேர்த்திடலாம். அடுப்பை லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேல் பக்கம் மறுபடியும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரே தடவை திருப்பி போட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். சும்மா திருப்பி போட வேண்டியது இல்லை.
1 மினிட் வந்து நம்ம போட்ட பக்கமே விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே மறுபடியும் நெய் விட்டு அதை திருப்பி போட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மாதிரி குக் ஆகணும். கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சும்மா திருப்பி போட்டோம் அப்படின்னா இது உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் திருப்பி போட்டுட்டு குக் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறம் அந்த நிலக்கடலை பொடி இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்து மாவை அப்படியே சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கன்வாடியில் கிடச்ச இந்த சத்து மாவில் செஞ்ச இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.